இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக. ஆமீன். மேலும் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்படுகிறவர்களை இறந்தவர்கள் என கூறாதீர்கள். மாறாக அவர்கள் உண்மையில் உயிருடன் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களின் நிலையை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இப்போ எல்லாம் சொல்கிறான் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டுறாங்கல்ல, அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க, அதோட காலி ஆயிட்டாங்க, நல்லா வாழ வேண்டியங்க அற்பாசியில் போயிட்டாங்க இப்படின்னு நினச்சிடாதீங்க. அவங்க உண்மையிலே எங்கே இருக்காங்க? உயிருடன் இருக்கிறார்கள். அவங்க சாகலை. அதான் சொல்கிறேன், இந்த துனியாவுடைய ஹக்கீகத் என்ன? நம்ம பிறக்கவும் இல்லை, சாகவும் இல்லை. அதான் உண்மை. நம்ம பிறந்தது எங்கே பிறந்தோம்? நம்ம அல்லாஹ் உருவாக்கும் போதே நம்ம பிறந்துட்டோம். அன்னிலிருந்து நமக்கு வேறு வேறு ஊர்கள் வழியாக நம்ம உள்ளே பூந்துட்டுருக்கோம். ஒரு காலத்தில் வானத்தில் இருந்தோம், அதுக்கப்புறம் அம்மாவுடைய வயிற்றில் கொண்டாந்து விட்டோம், அதுக்கப்புறம் இங்கே வெளியே நடமாடுறோம், அதுக்கப்புறம் கபூரில் போகிறோம், அங்கேயும் வாழ்க்கை தான், அப்புறம் மஹஷரில் நிற்கிறோம், அங்கேயும் வாழ்க்கை தான், அதுக்கப்புறம் சொர்க்கமோ நரகத்துக்கும் போகிறோம், அங்கேயும் வாழ்க்கை தான். அப்போ டோட்டல் வாழ்க்கை நம்முடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறவனை பார்த்து போயிட்டான், அதோட ஆல் அவுட்டுன்னு நினைக்கிறோம். இப்போ பைஜானு செத்துட்டார், எங்கே போயிட்டார்? செத்துட்டாரா? அழிஞ்சு போயிட்டாரா? அவ்வளோதான். டோட்டல் அழியல. நம்ம கான்டாக்ட் பண்ண முடியல, அவ்வளோதான். நம்மளால் அவர்கிட்ட பேச முடியாது, அவர்னால நம்மகிட்ட பேச முடியாது. இதுதான் சிச்சுவேஷன். மற்றபடி அவருக்கான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். அந்த வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும். இந்த உண்மையை நாம் உணரணும். இதுக்கு தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறோம். புரியுதா? இந்த இடத்துல சொல்கிறேன். இப்போ ஒரு சந்தேகம் வரும். இவ்வளோ நேரம் கிப்லாவை பற்றி பேசிகிட்டு இருந்தான், தொழுகையின் மூலம் பொறுமையின் மூலம். ஆனால் திடீர்னு செத்து போனவங்களை பற்றி பேசுகிறான். என்னதுக்கு சொத்து போனவங்களை பற்றி பேசுகிறான்? அதுவும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்களை ஏன் பேசுகிறான்? ஏன்னா இந்த கடமை அப்படிப்பட்ட கடமை. எது? உலகத்துக்கு நீங்கள் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக ஒரு நிர்வாகத்தை நீங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இப்போது நிர்வாகம் அல்லாஹ்வுடைய பேச்சுப்படி, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் படி இருந்தால் அந்த நிர்வாகம் எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் ஏழைகள் எவ்வளோ நிம்மதியாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தனுக்கும் அவனுடைய உரிமைகள் எப்படி சரியாக கிடைக்கும். பெண்களுக்கு அவங்களுடைய உரிமை கரெக்டாக கிடைக்கும், ஏழைகளுக்கு அவங்களுடைய உரிமை கரெக்டாக கிடைக்கும், தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய உரிமை கரெக்டாக கிடைக்கும், முதலாளிகளுக்கு அவங்களுடைய உரிமை கரெக்டாக கிடைக்கும், பணக்காரங்களுக்கு அவங்களுடைய உரிமை கரெக்டாக கிடைக்கும். இப்போ இதெல்லாம் கிடைக்கும். இப்படி கிடைக்கும் அப்படிங்கும்போது எப்போ கிடைக்கும்? இப்படி ஒரு நிர்வாகம், ஒரு அரசாங்கம் அமைஞ்சாதான் கிடைக்கும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி ஒரு அரசாங்கம் வச்சிருப்பாங்களே, அவன் விடுவானா? அவன் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? அபூஜஹில் இருக்கிறதுலே உனக்கு சூப்பரான ஆட்சி நான் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன், எவ்வளோ நிம்மதியாக இருக்கிறா, ஹஜ்ஜு சூப்பராக பண்ணுறீங்களா, எவ்வளோ பேர் நம்ம ஹஜ்ஜுக்கு வராங்க, எவ்வளோ நமக்கு பெனிஃபிட் இருக்குன்னு இப்படி காமிச்சிட்டு இருக்கிறான். இதில் அவங்களுடைய லாபங்கள் இருக்குது, அவங்களுக்கு சில சிறப்பு பங்குகள் இருக்குது. அது மாதிரி தான் உலகத்தில் எந்த ஒரு நிர்வாகம் இருந்தாலும், எந்த ஒரு பகுதி மனுஷங்க வாழ்கிற பகுதி இருந்தாலும் அரசாங்கம்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அப்போ நீ நல்ல நிர்வாகம்னு ஒன்று கொண்டு நீ பண்ணணும்னு நீ முயற்சி எடுத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கெட்ட நிர்வாகம் ஒரு கும்பல் பண்ணிகிட்டு இருக்கும். அப்போ நல்லதை கெட்டதோடு சேர்த்து நீ நல்ல நிர்வாகம் பண்ண முடியாது. கெட்டதை வீழ்த்திட்டு கெட்டதை ஜெயிச்சுட்டு தான் நீ பண்ண முடியும். அப்போ ஜெயிக்கிறதுக்குன்னா அவன் விடுவானா? ஜெயிக்கிறதுக்குன்னா விட்டுற மாட்டான். ஃபிரௌனுக்கிட்ட இருந்து மூசா நபி பனி இஸ்ராயல்களை கூட்டிகிட்டு வந்தாங்களே, கூட்டிகிட்டு நைட்டோட நைட்டாக வந்துட்டாங்க. ஃபிரௌனு இப்போ நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது பனி இஸ்ராயல்கள் காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கணும்? அவனுக்கு ஆட்சிக்கு ஏதாவது பாதிப்பு இருந்துச்சா? அவனுடைய சேரு, இப்போ காசு, பணம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாங்களா மூசா நபியும் பனி இஸ்ராயல்களும்? இல்லை, கையை விட்டு ஆள்க போயிட்டாங்க. அது அவனால் தாங்க முடியல, துரத்திட்டு வரான்ல. அதுக்கப்புறம் தானே செத்தான். அவன் வீட்டில் இருந்து சாவலியா, விரட்டிட்டு வந்தான்ல. அவனுக்கு சேரு 10 பேர் அவனை வணக்கம் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா, நாளையிலேருந்து அந்த 10 கை அவனை கும்பிடாது அப்படின்னா செத்துருவான் அவன். அவனால் சாப்பிட முடியாது. இந்த பவருங்கிறது அவ்வளோ பெரிய போதை. இந்த பவரில் இருக்கிறவங்களோட நீ அல்லாஹ்வுடைய பேச்சுப்படி தான், அல்லாஹ்வுடைய சொல்படி தான் இந்த ஊரில் எல்லா விஷயமும் நடக்கணும்னு நீ சொன்னினாலே, இன்னொருத்தன் சொல்படி ஆல்ரெடி அங்கே இன்னொருத்தன் ஆர்டர் அங்கே இருக்கும். ஒரு ஃபிரௌனுடைய ஆர்டர் அங்கே இருக்கும், ஒரு அபூஜஹிலுடைய ஆர்டர் இருக்கும்.
நீ அல்லாஹ்வுடைய பேச்சுப்படி தான் நடக்கணும்னா என்ன அர்த்தம்? இன்னிலிருந்து உன் பேச்சு டம்மின்னு அர்த்தம். இன்னிலிருந்து உன் பேச்சுப்படி எதுவும் நடக்காதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ அவங்களுக்கு கோவம் வரும். இப்போ வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்க தான் எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம திடீர்னு வந்து அல்லாஹ்வுடைய வேதம் என்ன சொல்லுதோ, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் படி தான் இந்த வீட்டில் இனிமேல் விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? நாளையிலேருந்து அவங்க டம்மி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். நாளையிலேருந்து அவங்க என்ன ஆயிடுச்சு? டம்மி. நான் அம்மானு ஒருத்தி நான் எதுக்கு இருக்கு, அப்பான்னு ஒருத்தன் நான் எதுக்கு இருக்கு? அதுதான் நம்மளும் கேட்குறோம். ஏன் இருக்க? ஒன்று இருக்கிறதுனா அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கணும், இல்லைன்னா இல்லாமல் இருக்கிறது பெட்ரு. இதுதான் அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிமுறை. அதுதான் இப்ராஹிம் நபியுடைய வழிமுறை. இருந்தால் அல்லாஹ்வுடைய அடிமையாக இரு, இல்லைன்னா நீ இந்த பூமியில் நீ ஓரமாக இருந்துக்கோ, நிர்வாகத்தில் நீ வரக்கூடாது. நிர்வாகத்தில் நீ வந்தீங்கன்னா உங்களோட நாங்கள் சண்டை போடுவோம். அப்போ அந்த சண்டை போடும்போது என்ன உச்சகட்டமாக முதல்ல என்ன சொல்கிறான்? பொறுமையாக இருங்க, தொழுகையே இருங்க, சகிச்சுக்கிட்டு இருங்க, நிலைச்சிருங்க, இதெல்லாம் சொல்கிறான். கடைசியாக என்னங்கிறான்? செத்து போனால் ஃபீல் பண்ணாதீங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? அந்த வேலையில் உயிரே போகும்னு அர்த்தம். அதனால தான் இங்கே எல்லாம் சொல்கிறான், சாவரவங்களும் நினச்சிடாதீங்க. பார்க்குறாங்க அம்மார் பின் யாசிருடைய அப்பாவையும் அம்மாவையும் ரோட்டில் கொல்றான். யார்? அபூஜஹில் கொல்றான். அந்த காட்சி எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன முடிவு எடுப்பாங்க? நம்ம உயிரை நாம் சேஃப்டி பண்ணிக்கணும். அப்போனா என்ன அர்த்தம்? ரசூல்லாவுடைய பேச்சை கேட்கக்கூடாது, ரசூல்லா பயானுக்கு கூப்பிட்டா போகக்கூடாது. போனால் என்ன கதி ஆகும்? உயிர் போயிடும், அல்பாயுசில் போயிடுவோம், உசுறு பெருசு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? செத்து போனவங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஹம்சா ரலியல்லாஹு எங்கே இருக்காருன்னு நினைக்கிறீங்க? அவர் சொர்க்கத்தில் ரெக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அல்லாஹ் சொல்கிறான். ஹதீஸில் வருது. ஹம்சா ரலியல்லாஹு மலக்குகளோட விளையாடிட்டு இருக்கிறாரு. மலக்குகளும் ரெக்கை இருக்குது, இவருக்கும் ரெக்கை இருக்குது, இவருக்கு சுற்றி விளையாடிட்டு இருக்கிறாரு. அவன் மலக்குகளோட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிறாரு. அவர் சுற்றி பறந்துட்டு இருக்காரு, விரும்பியதை சாப்பிட்டுட்டு இருக்கிறாருங்கிற அந்த வாழ்க்கை. எவ்வளோ வருஷம் ஹம்சா ரலியல்லாஹு வாழ்ந்தது? 50 வருஷம். இன்றைக்கி 1400 வருஷமும் சொர்க்கத்தில் இருக்கார். எது பெனிஃபிட்டு? ஏன் அபூஜஹில் 1400 வருஷமாக நரகத்தில் இருக்கிறான். எது பெனிஃபிட்டு? இப்போ எந்த வாழ்க்கை லாபமான வாழ்க்கை? ஆனால் நம்ம கண்ணு பார்க்கல அந்த வாழ்க்கை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறத நம்பணும். இதுதான் குர்ஆன் ஃபஸ்ட்டு கண்டிஷனே போட்டுச்சு. மறைவானதை நம்புங்க, நான் சொன்னால் நம்புங்க. இப்போ எல்லாம் என்ன சொல்கிறான்? செத்தவங்க உயிரோடு இருக்காங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கிறாங்க, ஆனால் அவர்களின் நிலையை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இப்போ இதிலே இந்த ஆயத்திலே நம்ம இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த தர்காலாம் கட்டுறாங்கல்ல, அவங்க என்ன தெரியுமா கட்டுறாங்க? இந்த ஆயத்தை வச்சு தான் கட்டுறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? இவங்களாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செத்தவங்க, சாகலை, உயிரோடு தான் இருக்காங்க, நாங்கள் பேசுகிறது கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்திலிருந்து எடுத்து ஒரு வழிகட்ட ஒரு விளக்கம் கொடுத்து இப்படி வந்து மக்களை வந்து அது ஒரு வியாபாரம் பண்ணி தர்காவை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதில் வந்து என்ன நினச்சிக்கூடாது? இந்த ஆயத்துக்கு இப்படி பொருள் எடுத்துக்கூடாது. இவங்க உயிரோடு இருக்காங்கிறது உண்மை, ஆனால் நம்மளால் தொடர்பு கொள்ள முடியாதுங்கிறதும் உண்மை. புரியுதா? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வந்து நிறைய விஷயங்கள் நம்ம அட்டாச் பண்ணி புரிஞ்சிக்கலாம். உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து மௌத்தாயிட்டாங்க. மௌத்தாகி மேலே தான் இருக்கிறாங்க, அடக்கம் கூட செய்யலை, வீட்டிலேயே படுக்க வச்சிருக்கு. கிட்டத்தட்ட 3 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடல் திங்கக்கிழமை தான் அடக்கம் செய்யப்படுறாங்க. திங்கக்கிழமை சாகுறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. மொத்தத்தில் 2-3 நாள் ஆச்சு. 2-3 நாள் வீட்டிலே தான் இருக்கிறாங்க. சரியான ஞாபகம் இல்லை. வியாழக்கிழமை நோய்வாய்ப்படுறாங்க, திங்கக்கிழமை சாகுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 நாள் கழித்து தான் அடக்கம் பண்ணுறாங்க. டோட்டலாக என்னாச்சு? இப்போது அடக்கம் பண்ணும்போது நிறைய சந்தேகம் வருது. எங்கே அடக்கம் பண்ணணும்? ரசூல்லாவை எங்கே அடக்கம் பண்ணணும் கேள்வி வந்துச்சு. அடுத்த ஆட்சியாளர் யார் தேர்வு பண்ணணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடல் மேலே இருக்கும்போதே சந்தேகம் வருது. அபூபக்கர் எல்லாம் போய் பனு சாயிதா கூடத்தில் அந்த உமர் சீரீஸில் கூட வரும்ல, 2 பேர் மசூரா பண்ணுவாங்க. அபூபக்கர் உமரை போடணும் பாரு, உமர் வந்து அபூபக்கரை விட சிறந்தவர்னு காட்டுவார். அப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்குது இல்லை? அப்போது இவங்க வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செத்தவர் தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருக்கையில் அவரே சாகலைன்னா வேறு யாரும் எவனும் சாகலைன்னு அர்த்தம். அப்போ அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் செத்தவர் தான். அப்போ அவரும் உயிரோடு தானே இருக்கிறாரு அல்லாஹ். அப்படி இந்த அர்த்தத்தில் இன்றைக்கும் ரசூல்லாவுக்கு நம்ம ஸலவாத் சொன்னால் காட்டப்படுது. இப்போ ரசூல்லாவுடைய உடல் மேலே தான் இருந்துச்சு. சஹாபாக்கள் போய் கேட்டாங்களா உங்களை எங்கே அடக்கம் பண்ணணுன்ட்டு? மேலேயே தானே இருக்கிறாங்க, போய் கேட்டிருக்கலாம்ல. சரி சஹாபாக்கள் விடுங்க, ஆயிஷா ரலியல்லாஹு பக்கத்தில் தானே உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்தாங்க, அவங்க கேட்டிருக்கலாம்ல. ஏங்க இந்த மாதிரி ஒரே சலசலப்பாக இருக்குது, ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, சிலர் மக்கால் அடக்கம் பண்ணணுங்கிறாங்க, சிலர் மதீனாவில் அடக்கம் பண்ணணுங்கிறாங்க, உங்களை எங்கே தான் அடக்கம் பண்ணுறது கேட்டிருக்கலாம்ல.
இல்லை அடுத்த ஆட்சியாளர் யார் அதையாவது எங்களுக்கு சொல்லிடுங்க. அபூபக்கர் சில பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க, சில பேர் அன்சாரிகளில் ஒருத்தரை தேர்வு பண்ணலாங்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன்னு கேட்டாங்களா? கேட்கல. அப்போ இதுலேருந்து புரியுதா இல்லையா? இப்போ ரசூல்லாவாகவே இருந்தாலும் இந்த உலகம் அந்த வாழ்க்கை திரை வாழ்க்கை. திரைக்கு போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அங்கேருந்து ரசூல்லாவை நம்மளை கான்டாக்ட் பண்ண முடியாது, நம்மளால் ரசூல்லாவையும் கான்டாக்ட் பண்ண முடியாது, பிரிஞ்சு போச்சு. அப்போ இதை வச்சுக்கிட்டு தவறாக விளக்கம் சொல்கிற ஆட்கள்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? ஈமான சேஃப்டியாக காப்பாற்றிக்கணும். ரசூல்லா உயிரோடு இருக்கும் போதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ரசூல்லாட்ட துவா கேட்கக்கூடாது. அப்போ செத்ததுக்கு அப்புறம்னா கேள்வியே கிடையாது. அதனால் வழிகேட்டில் நம்ம போகக்கூடாது. அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்.